சென்னையில் முதல் முறையாக சவரன் 82,000 கடந்த ஆபரண தங்கம். ஒரே நாளில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. டெல்லி சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்று மாலை அமித்ஷாவை சந்தித்து பேச வாய்ப்பு. அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றி உள்ளதாக உண்மையை கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. உத்தராகண்டின் டேராடூனில் மேக வெடிப்புடன் கனமழை. கார்கள், கடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 2 பேரை காணவில்லை. உத்தராகண்டில் தேசிய நெடுஞ்சாலையை பெயர்த்தெடுத்த பெருவெள்ளம். லாரி, கார்கள் மூழ்கியதால் வெள்ளத்தில் சிக்கிய 3 பேர் பத்திரமாக மீட்பு. இமாச்சல பிரதேசத்தின் மண்டியில் பேருந்துகளை தூக்கி வீசிய வெள்ளப்பெருக்கு. நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். பத்து மற்றும் 12ஆம் வகுப்புகளில் குறைந்தபட்சம் 75% வருகை பதிவேடு இருந்தால் மட்டுமே பொதுத் தேர்வு எழுத அனுமதி. உள் மதிப்பீடு கட்டாயம் என்றும் புதிய கட்டுப்பாடுகளை விதித்த சிபிஎஸ்இ. ஆன்லைனில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதார் கட்டாயம். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது புதிய நடைமுறை. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு இன்று ஒரு நாள் கூடுதல் அவகாசம். மத்திய நேரடி வரிகள் வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாகப்பட்டினத்தில் 20ஆம் தேதி விஜய் பரப்புரைக்கு அனுமதி. புத்தூர் ரவுண்டானா பகுதியில் பரப்புரை செய்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை. பலத்த காற்று வீசியதால் அசோக் நகர் பகுதியில் முறிந்து விழுந்த மரம். ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலையிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. மயிலாடுதுறை அருகே இளைஞர் ஓட வெட்டி கொலை. காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணின் தாய் மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி பதற்றம். இந்தியா, அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. டெல்லி வந்தடைந்தார் அமெரிக்க பிரதிநிதி பிரண்டன் லெஞ்ச். போட்டி நடுவர் ஆண்டி பைக்ராப்டை நீக்காவிட்டால் ஆசிய கோப்பையில் இருந்து வெளியேறுவோம். இந்திய வீரர்கள் கைக்குலுக்க மறுத்த விவகாரத்தில் பாகிஸ்தான் எச்சரிக்கை. சென்னையில் முதல் முறையாக சவரன் 82,000 கடந்த ஆபரண தங்கம். ஒரே நாளில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. டெல்லி சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்று மாலை அமித்ஷாவை சந்தித்து பேச வாய்ப்பு. அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றி உள்ளதாக உண்மையை கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தீங்களா? இல்ல, அவரு சொல்லிருக்காரு, அண்ணன் சொல்லிருக்காரு. அததான் அவரு சொன்னதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? உத்தராகண்டின் டேராடூனில் மேக வெடிப்புடன் கனமழை. கார்கள், கடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 2 பேரை காணவில்லை.
உத்தராகண்டில் தேசிய நெடுஞ்சாலையை பெயர்த்தெடுத்த பெருவெள்ளம். லாரி கார்கள் மூழ்கியதால் வெள்ளத்தில் சிக்கிய 3 பேர் பத்திரமாக மீட்பு. இமாச்சல பிரதேசத்தின் மண்டியில் பேருந்துகளை தூக்கி வீசிய வெள்ளப்பெருக்கு. நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். பத்து மற்றும் 12ஆம் வகுப்புகளில் குறைந்தபட்சம் 75% வருகை பதிவேடு இருந்தால் மட்டுமே பொதுத் தேர்வு எழுத அனுமதி. உள் மதிப்பீடு கட்டாயம் என்றும் புதிய கட்டுப்பாடுகளை விதித்த CBSE. ஆன்லைனில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதார் கட்டாயம். அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது புதிய நடைமுறை. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு இன்று ஒரு நாள் கூடுதல் அவகாசம். மத்திய நேரடி வரிகள் வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாகப்பட்டினத்தில் 20ஆம் தேதி விஜய் பரப்புரைக்கு அனுமதி. புத்தூர் ரவுண்டானா பகுதியில் பரப்புரை செய்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை. பலத்த காற்று வீசியதால் அசோக் நகர் பகுதியில் முறிந்து விழுந்த மரம். ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலையிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. மயிலாடுதுறை அருகே இளைஞர் ஓட வெட்டி கொலை. காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணின் தாய் மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி பதற்றம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. டெல்லி வந்தடைந்தார் அமெரிக்க பிரதிநிதி பிரண்டன் லெஞ்ச். போட்டி நடுவர் ஆண்டி பைக்ராப்டை நீக்காவிட்டால் ஆசிய கோப்பையில் இருந்து வெளியேறுவோம். இந்திய வீரர்கள் கைக்குலுக்க மறுத்த விவகாரத்தில் பாகிஸ்தான் எச்சரிக்கை. சென்னையில் முதல் முறையாக சவரன் 82,000 கடந்த ஆபரண தங்கம். ஒரே நாளில் சவரனுக்கு 560 ரூபாய் உயர்வு. டெல்லி சென்றார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இன்று மாலை அமித்ஷாவை சந்தித்து பேச வாய்ப்பு. அதிமுக ஆட்சியை பாஜக காப்பாற்றி உள்ளதாக உண்மையை கூறியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டி. உண்மைதானே சொல்லியிருக்காரு. ஆட்சியை காப்பாத்தி கொடுத்தீங்களா? இல்ல அவரு சொல்லிருக்காரு, அண்ணன் சொல்லிருக்காரு. அததான் அவர் சொன்னதுக்கு நான் என்ன சொல்ல முடியும்? உத்தராகண்டின் டேராடூனில் மேக வெடிப்புடன் கனமழை. கார்கள், கடைகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட நிலையில் 2 பேரை காணவில்லை. உத்தராகண்டில் தேசிய நெடுஞ்சாலையை பெயர்த்தெடுத்த பெருவெள்ளம். லாரி கார்கள் மூழ்கியதால் வெள்ளத்தில் சிக்கிய 3 பேர் பத்திரமாக மீட்பு. இமாச்சல பிரதேசத்தின் மண்டியில் பேருந்துகளை தூக்கி வீசிய வெள்ளப்பெருக்கு. நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்பு பணிகள் தீவிரம். பத்து மற்றும் 12ஆம் வகுப்புகளில் குறைந்தபட்சம் 75% வருகை பதிவேடு இருந்தால் மட்டுமே பொதுத் தேர்வு எழுத அனுமதி. உள் மதிப்பீடு கட்டாயம் என்றும் புதிய கட்டுப்பாடுகளை விதித்த CBSE. ஆன்லைனில் ரயில் டிக்கெட் முன்பதிவு செய்ய முதல் 15 நிமிடங்களுக்கு ஆதார் கட்டாயம்.
அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகிறது புதிய நடைமுறை. வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதற்கு இன்று ஒரு நாள் கூடுதல் அவகாசம். மத்திய நேரடி வரிகள் வாரியம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. நாகப்பட்டினத்தில் 20ஆம் தேதி விஜய் பரப்புரைக்கு அனுமதி. புத்தூர் ரவுண்டானா பகுதியில் பரப்புரை செய்கிறார். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை. பலத்த காற்று வீசியதால் அசோக் நகர் பகுதியில் முறிந்து விழுந்த மரம். ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூரில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சேலம், வேலூர் மற்றும் திருவண்ணாமலையிலும் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணிப்பு. மயிலாடுதுறை அருகே இளைஞர் ஓட வெட்டி கொலை. காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பெண்ணின் தாய் மிரட்டல் விடுத்த வீடியோ வெளியாகி பதற்றம். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இன்று மீண்டும் பேச்சுவார்த்தை. டெல்லி வந்தடைந்தார் அமெரிக்க பிரதிநிதி பிரண்டன் லெஞ்ச். போட்டி நடுவர் ஆண்டி பைக்ராப்டை நீக்காவிட்டால் ஆசிய கோப்பையிலிருந்து வெளியேறுவோம். இந்திய வீரர்கள் கைக்குலுக்க மறுத்த விவகாரத்தில் பாகிஸ்தான் எச்சரிக்கை.